வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பூஜா ஸ்ரீ. இன்னைக்கு நானி அவர்கள் நடிப்புல ஹிட் 3 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நானி மூவி பார்க்க வந்திருக்கு, நல்லா இருந்துச்சு. ஸோ 3 hours நிறைய சர்ப்ரைசிங் கண்டென்ட்ஸ், ஒரு நல்ல காப் மூவி. இட் இஸ் நைஸ் மூவி. லேக்லாம் இல்லை, பட் தென் இட் இஸ் எங்கேஜிங் அண்ட் இட் இஸ் நைஸ். ஃபைட் சீக்வென்ஸ் நல்லா இருந்துச்சு. 3 hours worth it. என்கேஜிங்கா இருக்கு. நல்லா இருக்கு. ஜான் விக் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். லைக் பிளட் ஷெட்லாம் நல்லா இருக்கு. கண்டிப்பா கனெக்ட் ஆகும். கேமியோ வச்சிருக்காங்க. ஸோ அது தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பா. நானியோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட். நேச்சுரல் ஸ்டார்ன்ற மாதிரி அவன் நேம் கத்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹிட் 1, 2, 3 1, 2, 3க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதை வைஸ் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த ஸ்டோரி லைன் என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்குது. நம்ம ஊரில் சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 மாதிரி அதே இதுதான். அந்த கதையில் மிஸ் பண்ணதை நானி வந்து நல்லா நடிச்சு காமிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நல்லா கொண்டு போயிருக்காங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தெலுங்கு படம்ன்றதால கமர்ஷியலாக நிறைய போட்டு பண்ணுவாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. யூனிக்கான சீன்ஸ் எதுவும் கிடையாது. நார்மலான ஃபைட் சீக்வன்ஸ் தான். ட்ராமா கிடையாது. ஒன்லி ஆக்ஷன், சஸ்பென்ஸ், த்ரில்லர் அப்படிதான் இருக்கும். ட்ராமா சுத்தமாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன இடங்கள்ல ஒரு எமோஷன்ஸ், அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து என்கேஜ் பண்ணுன்றதுக்காக வச்சிருந்தாங்க. பட் ஜஸ்டிஃபையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட ஒரு லாங்குவேஜ் மட்டும் கவர் பண்ண முடியாத மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர்ன்றதுனால எல்லாருமே கனெக்ட் பண்ண முடியும். ப்ளஸ் நம்ம ஊர்ல டப் பண்றாங்கன்ற மாதிரி டப்பிங் மாதிரி தெரியாம அது இருக்கக்கூடிய வசனங்கள், ரைட்டிங்கு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஹிட் தான். பிளாக் பஸ்டர் படம். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. செம்மையாக இருந்துச்சு. தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது தெலுங்கு படமாக இருந்தாலுமே வந்து நானியிலேருந்து பார்த்துட்டு வரோம் தமிழை. அதனால இப்போ ரீசெண்டாக வந்து அடடே சுந்தரா சரி, ஹாய் நானா, ஷாம் சிங்கா ராயி, சரிபதா சனிவாரம் எல்லாமே வந்து தமிழில் நல்லா ஓடின படம் தான். ஆனால் இது அதை விட இன்னும் பயங்கரமாகவே ஓடும். ஆக்ஷன்லாம் ஃபுல் வைலன்ஸ் தான். தெறிக்க வச்சிருக்காங்க. லாரியே கொண்டு வந்து ஊத்திருக்காங்க ரத்தத்தை. ஈவில் டெட் மாதிரி இருக்கு. மெச்சூர் அடல்ட்ஸா இருந்தா பார்க்கலாம். ஒரு 15-16 வயசு பசங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கலாம் கொஞ்சம் பயந்துருவாங்க. அதான் கேமியோ இருக்கு. அதான் 2 கேமியோ இருக்கு. ஒன்று வந்து ஹிட்டு ப்ரீவியஸ் பார்ட்ல எடுத்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹிட் 1, 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கும். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர்காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர்காடு கேளுங்க.